அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107:38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதினால் நாம் பெருகி கொண்டே இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மேல் இருக்கிறது. அவர் நம்மை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிதான் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்கள் யார் மேலெல்லாம் இருக்குதோ அவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். யாரையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அவர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யவனாய் சீமானாய் மாறினான். ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அவனுக்கு திரளாய் இருந்தது. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வர வர நாம் விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே, பொருளாதார வாழ்க்கையிலே ஒரு பெரிய விருத்தியை, ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருவார். அன்றைக்கு யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு போக பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதே வார்த்தையை கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றினார். 70 பேராய் போன இஸ்ரவேலின் குமாரர்களை தேவன் ஆசீர்வதித்ததினால் எத்தனையோ எண்ணுக்கடங்காத லட்சக்கணக்கான ஜனங்களாய் ஒரு பெரிய தேசமாய் அவர்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒடுக்கினார்களோ இஸ்ரவேல் புத்திரரை பார்வோன், எகிப்தியர் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் அவர்களை பலுகி பெருக பண்ணினார். அவர்களுடைய பெருக்கத்தை பார்வோனாலும் எகிப்தியராலும் அதை தடை செய்ய முடியவே இல்லை. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரையே நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் பெருகும், நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் பெருகும், நம்முடைய குடும்பங்களில் சந்தோஷம் பெருகும், நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் போது தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கம் உண்டாகி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்த்திராத ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கும் போது மற்றவர்கள் உங்களுடைய காரியங்களை பார்க்கும்போது எப்படி இந்த ஆசீர்வாதம், எப்படி இந்த பெருக்கம் இவர்களுக்கு உண்டானது என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபுவை குறித்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றும்போது அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் பயப்படாதிருங்கள். யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யோபுவை ஆசீர்வதித்தவர், பெருக பண்ணினவர் உங்களையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களை பெருக பண்ணுகிற தேவனப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு யாக்கோபை நீர் பெருக பண்ணினீரே. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை 100 மடங்கு பலன் கொடுத்து வர வர பெரியவனாக்கினீர், ஐஸ்வர்யவானாக்கினீர், வர வர விருத்தி அடைய பண்ணினீர். தாவீதை ஆசீர்வதித்து அவனையும் நீர் பெருக பண்ணினீரே. தகப்பனே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு மிகுதியான பெருக்கத்தை நீர் வாக்கு பண்ணுகிறீரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கும் போது எந்த சத்துருவும் அவர்களுடைய பெருக்கத்தை தடுக்க முடியாது. ஆமென் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில்
நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னதின்படியே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். God bless you.